மா வாங்கிட்டு வந்துட்டேன். எங்க வைக்கட்டும்? அந்த வாஷிங் மிஷின் மேல வச்சிடுப்பா. சரிம்மா. சுமி சுமி அந்த வந்துட்டப்பா. என்னம்மா இது? என்னப்பா? வெள்ளிக்கிழமை அதுவுமா சாமி கும்பிட்றப்ப கருப்பு ட்ரெஸ்ஸோட வந்து நிக்கிற? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உனக்கு? போ போய் மாத்திட்டு வா போ. வக்ரதுண்ட மகாகாய, இந்த வீட்டை நம்மளே சொந்த வீடாக்கணும் கடவுளே. அக்ஷய் இங்க வா. டே, அந்த குழம்புல கொஞ்சம் உப்பு கரெக்டா தான் போட்டா என்னடா? மா சமைக்கிற எங்களுக்கு தெரியாதா? போமா அங்கிட்டு. டே என்ன கொஞ்சம் கிளாஸ்ல இறக்கி விட்டுடா, டைம் ஆயிடுச்சு. உங்களை நான் ஆன்லைன் கிளாஸ் சேர சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்க தான் கேட்க மாட்டீங்க. ஓ, காசு நிறைய வச்சிருக்கியோ? இன்டைரக்டா சொல்லி காட்டுறீங்க. டே, ஆன்லைன் கிளாஸ்க்கு எக்ஸ்ட்ரா செலவாகும். அது இல்லாம அது அவ்வளோ எஃபெக்டிவாகவும் இருக்காதான்டா. ஓகே ஓகே. ஏண்டா, உனக்கு முன்னாடி பாஸ் ஆகி வேலைக்கு பெரும் பயமா இருக்கா? அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. நீங்க வேணா பாருங்க, இந்த செம்ல எல்லா அரியரையும் ஒரே அட்டம்ப்ட்ல கிளியர் பண்றேன். பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை. கொரோனால பார்த்து எழுதியே பாஸ் ஆகல, பேச வந்துட்டான். மா ஐயோ, கிளம்புற நேரத்துல யாருன்னு தெரியலையே. மா நான் பாக்குறேன், நீங்க போய் கிளம்புங்க. சரிடா. யாருங்க? யாரு வேணும்? கார்பரேஷனா? நாங்க ஏற்கனவே பில் பே பண்ணிட்டோமே. ஓ, சென்சஸ் எடுக்க வந்திருக்கீங்க கரெக்டா? எங்க வீட்ல நான் எங்க அம்மா மட்டும்தான். ப்ரூஃப் ஏதாவது வேணுமா? ஹலோ மிஸ்டர். கண்டுபிடிச்சிட்டேன். இந்த உமன்ஸ் ஹார்லிக்ஸ் ரேட்டிங் கேட்டு வருவாங்களே, இல்ல ஏதாவது ட்ரஸ்ட்லேருந்து வந்திருக்கீங்களா? ஹெல்ப் ஏதாவது வேணுமா? நான் போய் காசு ஏதாவது எடுத்துட்டு வரேன். டேய், மீ உன்னதாண்டா, வாடா. என்ன விட்டா ஓவரா பேசிட்டே போற? என்னங்க மரியாதை எல்லாம் பேசுறீங்க? உங்க அம்மா பேர் என்ன? எங்க அம்மா பேர் தேவி. ஏன் கேக்குறீங்க? ஓ, இதுதான் தேவியோட பார்க்கிங்கா? அதனாலதான் சார் உங்க பைக்கை தரையில பார்க் பண்ணாம என்னோட கார் மேல பார்க் பண்ணி வச்சிருக்கீங்களோ? ஒரு நிமிஷம் வரேன். இருந்தாலும் இந்த ஓனருக்கு வந்த ஐடியா நமக்கு வரல பாருங்களேன். யார பத்தி பேசுறீங்க? அதாங்க, நல்லா கதிமல்ல செஞ்ச கட்டபொம்மை மாதிரி இருப்பானே, அவன் தான். ஏன், அவருக்கு என்ன? பின்ன எப்ப பார்த்தாலும் பானம் பானம்னு. சரி சொல்லுங்க, உங்ககிட்ட எவ்வளவு வாங்கினாரு? வாட்? அட என்னங்க நீங்க, உங்க காரை இங்க ரெண்டலுக்கு தானே பார்க் பண்ணிருக்கீங்க, அதான் கேட்டேன். நான் அப்படி சொல்லவே இல்லையே. அப்புறம் எங்க இங்க நிப்பாட்டி இருக்கீங்க? அந்தால அப்பெல்லாம் யாருக்கும் தரமாட்டானே. எருமாடு இருமுறை சத்தம் கேட்குது. அந்தாலும் வந்துட்டான்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன், பாப்போங்க. குட் மார்னிங் சார். இப்போதான் உங்களை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தேன். என்னம்மா லஞ்ச் பாக்ஸை மேலே வச்சுட்டு வந்துட்ட? மறந்துட்டப்பா. சரி, பார்த்து போயிட்டு வாமா. மா, இன்னைக்கு யார் சமையல்? அக்ஷய் தான்டா. நல்ல வேலை. என்னது? நல்லா வேலைம்மா. உன் கைப்பக்கம் மாதிரி வருமா? மச்சான், நீ சாப்பிடல? எங்க? அதான் நீ எல்லாத்தையும் கொட்டிக்கிட்டியே. இல்ல மச்சான், நீ சோகமா இருக்க, சாப்பிட மாட்டேன்னு நினைச்சேன்டா. டேய் அக்ஷய், என்னம்மா கிளாஸ் கிளம்பிட்டீங்களா? பார்த்தா எப்படி தெரியுது? ஏண்டா, கிரிக்கெட்னு அவனை கூட்டு சுத்துற நேரத்துக்கு இந்த அரியஸை கம்ப்ளீட் பண்ணா என்ன? மச்சான், நீ ஏதோ சொல்லிட்டு இருந்தியே. டேய், வண்டியை பார்க்கிங்ல ஒழுங்கா நிறுத்த மாட்டியா? தேவையில்லாத பிரச்சனைடா காலையில. மச்சான், நான் எது பண்ணாலும் காரணம் இல்லாம பண்ண மாட்டேன்டா.
மூளைன்னு ஒன்று இருந்தால் தானே காரணமாக பண்ணுறதுக்கு. அங்கே தான் ஒன்றுமே இல்லையே. மீ வயசு பசங்க லைஃப் மேட்டரை பத்தி பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்புங்க. நீங்கள் 2 பேரும் பேசாமல் இருந்தாவே எல்லாம் நல்லதே நடக்கும். வயசு பசங்களாம் லைஃப் மேட்டரை பற்றி பேசுகிற மூஞ்சிகளை பாரு. ஏய் வாடா, டைம் ஆயிடுச்சு. வெட்டியாக பேசிக்கிட்டு அவங்கள விட்றா, நீ சொல்லு மச்சி. மச்சி, மேல் வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கால. யாரு? ஓனர் பொண்ணா? ஆமாண்டா, அவ ஏங்க சொல்லுங்க. ஸ்மோக் பண்ணாதீங்க. அது உங்களை மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்டையும் சேர்த்து தான் பாதிக்கும். சரி, ஓகேங்க. ம். இவன என்ன மச்சான்? இல்லை மச்சி, நீ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தியா, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு வந்துட்டேன். இவன் வேற கிளம்புற நேரத்தில் காமெடி பண்ணிக்கிட்டு ஓரமா போடா. எனக்கும் ஒரு நேரம் வரும், அப்ப பாத்துக்கிறேன். மச்சி, பார்த்துக்கிறேன்னு சொன்னதான் ஞாபகம் வருது. நைட்டு கொஞ்சம் வேலை இருக்கு மாமா, வந்துரு. என்ன நான் சொல்கிறேன். என்ன வேலைடா? அதான் மாமா, வேலை இருக்குன்னு சொன்னேனே. சரி மாமா, மறந்துடாத, நான் கால் பண்ணுறேன். ம், பாதாம் பருப்பு என்ன இவன் புதுசா மாமான்றான்? பாதாம் பாதாம் ம். டேய், எதுக்கு சிரிக்கிற? சிரிக்கிறேனா? டேய், ஓனருக்கு பாம்பு காதுரா, கேட்டுற போகுது. போடா. இப்பதான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏன் மாமா மாமான்னு கூப்பிடுறாங்கன்னு. 1 வீக் லவ்டா, முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. டோட்டலி டைம் வேஸ்ட். மச்சி, காமெடி பண்றதுக்கு நேரம் இல்லடா. சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் நீ தானே பாத்துட்டு இருக்க, இப்போ நீயே பாத்துக்கடா. போடா. டேய் சும்மாறா. ஆ? வாழ்றா. ஏண்டி வந்ததுலேருந்து சும்மாவே இருக்க? வேற என்ன செய்ய சொல்ற? ம், 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 அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா ரக்ஷய். சுமி. ஓ, அப்ப நான் சொல்ல கேட்க மாட்டியா? சரி, நான் போறேன். ஏ, கோவப்படாதடி. உனக்கா தோன்ற வரைக்கும் நான் எதுவும் சொல்லலை. வெக்கமாவே இல்லையாடா உனக்கு? ம்ஹும். நம்ம கூடியதான் இருக்கானுங்க, ஆனா நமக்கு முன்னாடி எல்லாத்தையும். ஏய் சும்மாடி, ஒண்ணுதானே. டேய், சவுண்ட குறைங்கடா. நிலைமை தெரியாம இப்படி பண்ணிட்டு இருந்த என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, பாத்துக்க. காதை மூடிக்க மாமா. ஐயோ, நீ என்ன வேணா சொல்லிக்கோ, மாமான்னு மட்டும் சொல்லாதடா. ஓகே மாமா. ஏய், பருப்பு ஐயோ. என்னதான் பீச், பார்க், தியேட்டர்னு போனாலும் இப்படி யாருக்குமே தெரியாம சஸ்பென்ஸா மீட் பண்றதுல தான் கிக்கே இருக்கு. ஆனா எனக்கு இது பிடிக்கவே இல்லை. ஏண்டி? பயமா இருக்கு அக்ஷய். இன்னும் எத்தனை நாளைக்கு நம்மளால இந்த மாதிரி சமாளிக்க முடியும்? நம்ம சண்டை போறத பார்த்து யாருக்கு சந்தேகம் வரும் சொல்லு? ஆனாலும் நம்ம பேசுறதெல்லாம் உங்க அம்மா பார்த்துட்டு தானே இருக்காங்க. என்னை பத்தி என்ன நினைப்பாங்க, நீ ஏன் சொல்லு? அவங்க அதெல்லாம் எதுவுமே நினைக்க மாட்டாங்க. நான் சீக்கிரமே நம்ம லவ் மேட்டரை பத்தி அவங்கள்ட்ட சொல்றேன். ம். இருந்தாலும் காலைல நீ என்ன ரொம்ப தான் திட்டிட்ட தெரியுமா? தெரியும். நம்ம பேசிட்டு இருக்கும்போது எங்க அப்பா ஸ்டெப்ஸ்ல தான் நின்று இருந்தாரு. அது உனக்கு தெரியுமா? ஆ? ம். அநேகமா அவருக்கு சந்தேகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்க அப்பனுக்கு அந்த அளவுக்குலாம் மூளை இல்லை. ஏய், எங்க அப்பா பத்தி தேவையில்லாம ஏதாவது பேசினேன், அவ்வளவுதான் உனக்கு. சரி சரி சரி, கோச்சுக்காத. இனிமே சொல்லல.
அக்ஷய் சுமி ஏய் உன் பார்வே சரியில்லை, நான் போறேன் போ. சுமி நான் பாவம் இல்ல, அதுக்கு எதுவுமே இல்லைன்னா எப்படி? சிப்படா. சும்மா நடிக்காத, மூஞ்ச மாத்து கேவலமா இருக்கு. நீ எதுவுமே பண்ணலன்னா நான் எப்படி சிரிச்சிட்டு இருக்க முடியும்? அப்ப நான் வேணா ஜோக் சொல்லவா? என்னடா வேணாமா? வேணும், ஆனா ஜோக் இல்லை, அப்புறம் நீதான். ஏய் ஏய் வேணா. ஏய் ஐயோ வேற. ஆனா நமக்குன்னு ஒருத்தி பிறந்திருப்பாள, ஆனா எங்க இருப்பான்னு தான் தெரியல. இவ்வளவு பெருசாவா? பாதம் 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 பருப்பு பருப்பு. என்னடி என்னடி பண்றது? என்ன? சார் இந்தாங்க. மச்சான் ப்ளீஸ் காப்பாத்துற எப்படியாவது. இருடா. நான் தான் உன்னை அப்பயே போக சொல்லிட்டேன்ல, இன்னும் என்ன பண்ற? நான் போயிடுவேன், ஆனா நீங்க தான் அதை பார்த்தா இருப்பீங்களான்னு தெரியல. என்ன சொல்ற? உங்களுக்கு விஷயமே தெரில சார். இந்த நேரத்துல கிழக்க பார்த்து தம்மடிச்சா அது நான் எப்படி என் வாயால சொல்லுவேன்? நீ ஒன்றும் சொல்ல வேணாம், கிளம்பு. திருட்டு தம் அடிக்கிறதுன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறதா எனக்கு தெரியல. சார் ம்? ஏன்டா கத்துற? என் பொண்ணு தூங்கிட்டு இருக்கா, பாதியில இருந்துச்சா திருப்பி தூங்க மாட்டா. யாரு? உங்க பொண்ணு தானே? கரெக்ட். நரத்தாகானே கட்டி பிடிச்சிட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பா. பகல்ல தான் நிம்மதியா தம் அடிக்க முடியலன்னு பார்த்தா ராத்திரியுமா? போ. சார் ஏய், என் ஃப்ரெண்டு ஆ? அதான் சார் கீழ் வீட்டு பையன். அவங்க அப்பா எப்படி செத்தாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? தெரியல. அக்ஷய் அம்மாக்கு சிகரெட் பிடிக்கிறது சுத்தமா பிடிக்காது. ஒரு நாள் நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது முழிச்சு பார்த்தா அவங்க இல்ல. அவர் காணமேன்னு தேடிட்டு மாடிக்கு வந்தா சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காரு, அதுவும் கிழக்க பார்த்து. உடனே டே நான் அவரை கூப்பிட சிகரெட் இழுத்துன்னு திரும்ப ஷாக் ஆகி ஹார்ட் அடிச்சு அட்டாக் வந்து அப்படியே வண்டியும் போட்டாரு. என்ன சொல்ற? ஏன்டி நீ வேற? ஆனா இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையேடா. ஓ அப்படியா? உங்க பொண்ணுக்கு ஸ்மோக் பண்றது பிடிக்குமா? பிடிக்காது. அப்படின்னா கிழக்கு பக்கம் திரும்புங்க, உங்க பொண்ணு உங்க கண்ணுக்கு தெரியறாளான்னு பாருங்க. ம், பாருங்க சார், அப்ப புரியும். போடி பயமா இருக்கு. ஐயோ. சார் என்னம்மா பார்த்தும் பார்க்காத மாதிரி போறீங்க? இல்லைண்ணா டைம் ஆயிடுச்சு அதுதான். ஓ, என்ன படிக்கிறேன்னு சொன்னீங்க? குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன். கவர்மெண்ட் வேலை இல்ல? ம் காலம் போன காலத்துல தகுதிக்கு மீறி ஆசைப்படுறீங்க, இதெல்லாம் தேவையா? ம் சரிண்ணா, எனக்கு டைம் ஆயிடுச்சு. ம், கிளம்புங்க. அப்புறம் இந்த மாச வாடகையை கரெக்டா கொடுக்க பாருங்க. ம் ஓகே. ஏய் போலாண்டா, போடா. டேய் டைம் ஆயிடுச்சு, போ. எதுக்குமா எதுவுமே பேசாம அமைதியா வந்த? அவெல்லாம் ஒரு ஆளுன்னு. டேய் வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசு.
ஏன் அவர் மரியாதை பேசினாரா? இங்கே பாரு அக்ஷய், யாருக்கு வேணா கோவம் வரும். ஏன் நாய்க்கு கூட தான் கோவம் வரும். உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம ஜெயிச்சு காட்டுறது தான் அவங்களுக்கு சரியான பதிலாக இருக்கும். புரியுதா? கிளம்புடா, டைம் ஆச்சு. டேய், உன்னை தம்மு வாங்கிட்டு வர சொன்னா என்னடா பண்ணிட்டு இருக்க? எது தம்மா? அந்த ஆள் டீக்கு காசு இல்லைன்னு சொன்னதுக்கே குடிச்சிட்டு இருந்த டீயை பாதியிலே பிடிங்கி விட்டு அமிச்சுக்கிறான். இதில் தம்மு கேட்டேன், அவள் தான். நான் மச்சான் சிங்கிள்ஸா? ம், இது உனக்கே ஓவரா தெரில. ஏதோ புதுசாக சண்டை போடுற மாதிரி பண்ணுற. சரி சரி, மேட்ரை சொல்லு. ஆமாம், இவர் வியாசட்டை வர வாங்கிட்டு வந்திருக்காரு. பார்த்தோன்னே கதையை புரிஞ்சுக்கிறது. சிக் சொல்லு. காலையிலே அந்த ஆள் அம்மா ஒரு மாதிரி பேசிட்டான்டா. இதில் இவ வேற நம்ம நிலமை புரியாம அசிங்கப்படுத்துறா. இல்லை புரியல. ம், எதுக்குடி வந்ததுலேருந்து சும்மாவே உட்காந்துருக்க? ஏன் சும்மா இருக்க முடியாதா? வேலை இருக்குடி. ஏய் சாரிடா. எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு சிரிப்பாக தான் இருக்கும். உங்கள் அப்பா என்னடானா அப்படி பேசிகிட்டு இருக்கான், நீ என்னடானா இப்படி சிரிச்சிட்டு இருக்க. எங்களெல்லாம் பார்த்தா என்ன ஜோக்கர் மாதிரி தெரியுதா? ஏய், நான் நிஜமாவே எப்பவும் போல தான் சிரிச்சேன். இதுக்கே அவ்வளோ டென்ஷன் ஆகுற? அப்பா பற்றி தான் உனக்கே தெரியும்ல. உனக்காக தான் நான் சும்மா இருக்கேன். சரி விடு, பார்த்துக்கலாம். பணத்திமிரு என்னமோ தான் தான் பெரிய இதுன்ற மாதிரியும் வாடகைக்கு இருக்கவங்களாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரியும் நினப்பு. போதும் அக்ஷய், இதுக்கு மேலே இந்த மாதிரி எங்கள் அப்பா பற்றி பேசிட்டு இருந்தேன்னா என்னால் பொறுத்துட்டு இருக்க முடியாது. டென்ஷன் ஆகாத அக்ஷய். உன் பர்ஸ் எடுத்து பாரு. எதுக்கு? பாரு. என்னடி இது? இந்த மந்த் ரெண்டுக்கு வச்சுக்கோ. காலையில் அப்பா பேசும்போது நானும் அங்கே இருந்தேன். இருக்க இடம் இல்லாட்டினாலும் இவங்களுக்கெல்லாம் ஆசையை பார்த்தியா? கவர்மெண்ட் வேலைக்கு போகணுமா? இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக தான்ப்பா பேசிட்டீங்க. யார்கிட்ட எப்படி பேசணும்னு நீ எனக்கு சொல்லித் தராத. இந்த மாசம் மட்டும் வாடகை லேட்டா கொடுக்கட்டும், அப்புறம் இருக்கு. பா ஆமா, உனக்கே இவங்க மேல எவ்வளவு அக்கறை? பாவம்பா. இந்த மாதிரி இருக்கவங்கள நம்பவே கூடாது. புருஷன் இல்லைன்றா எப்படி கிளம்பி போறா பாத்தியா? அதுலயும் பையன் இருக்கான் பாரு, நல்லா போரிக்கி மாதிரி. அம்மா இருந்து 5 வருஷம் இருக்கும்லப்பா? இருக்கும். நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதடா, எல்லாமே சரியாயிடும். ஆறுதல் சொல்கிறது ஈஸி, அனுபவிச்சாதான் அந்த வலி புரியும். இப்போ நான் எதுவும் ஃபீல் பண்ணாமல் பேசிட்டு இருக்கேனா? பாசத்துக்கும் பாவம் பார்க்கறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. ஓவரா பேசாத அக்ஷய். உங்க அப்பனாச்சும் அப்படி பேசுறதோட விட்டான், ஆனா நீ அசிங்கமா பணத்தை எடுத்து வந்து நீட்டுற. இங்க யாரும் பிச்சை போட தேவையில்ல, எங்களை பார்த்துக்க எங்களுக்கு தெரியும். நீ முதல்ல ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கோ. கட்டெரும்பு கட்டிச்சு. அதான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? இருந்தாலும் நீ அப்படி பண்ணிடக்கூடாது மச்சான். அம்மா அசிங்கப்படக்கூடாதுன்னு நினச்ச மாதிரி அவள் அத்தை அசிங்கப்படக்கூடாதுன்னு நினச்சிக்கலாம் இல்லையா? அவசரப்பட்டனோ? ம், அவ கூட பேசுடா. மச்சி, அவ தான்டா கால் பண்றா. சரி சரி பேசு. ஹலோ, எங்க இருக்க? வேலை விஷயமா ஒருத்தர் மீட் பண்ண வந்திருக்கேன். யார்? நீ தானே? உண்மையை சொல்றியா? நீ எங்கே விட்டு போனியோ அங்கேயே தான் இருக்கேன். சரி, உன் கூட யார் இருக்கா? விஷால் தான். ஏன்? அந்த பிச்சைக்காரன் கூட உனக்கு என்னடா வேலை? அவன் கூட சேராதான்னு எத்தனை தடவை சொல்றது? என்ன மச்சி திட்டாளா?
அண்ணன் கூட தான் இருக்கேன்னு சொல்றா. ஹலோ ஹலோ சொல்றா. கேக்குதா? போன கூட போன கூட கேட்காத மாதிரி நடிக்காத. இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். அந்த பொறுக்கி கூட இதுக்கப்புறம் பேசின உனக்கு அவ்வளவுதான். அவன் மூஞ்ச பார்த்தாலே நல்ல கரை வழங்க மாட்டா. மூஞ்சியும் முகர கட்டியும் மொழிய பாரு. நல்லா குழந்தைங்கிட்ட இருந்து ஸ்நாக்ஸ் வாங்கி திருடி திங்கிற மாதிரியே இருக்கான். ஆளும் முகர கட்டியும். சி, இதுக்கப்புறம் அவன் கூட சேர்ந்ததை பார்த்தேன். சரி விடு மச்சி, தங்கச்சி தானே. ஹாய்ண்ணா. யாரு அந்த பாசமாரு? நீங்க இன்னும் இங்கதான் இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் கோயிலுக்கு போகாமலே வந்திருப்பேனா. ஏமா? சாமி கூட காசு வாங்கிட்டு தான் நான் நல்லது பண்ணும். ஆனா நீங்க அப்படி இல்லைல்லண்ணா. சரி வந்த விஷயத்த சொல்லு. என்னோட கசினோட. சரி உட்காந்து பேசலாம் வா. அண்ணன் முன்னாடி எப்படி உட்காந்துலாம் பேசுறது? நான் கிளம்புறேம்மா. சரிங்கண்ணா, பார்த்தண்ணா. இனிமே அவங்க கூட சுத்துறத பார்த்தேன் எனக்கு அவ்வளவுதான். நல்லா வரான் பாரு, பூ போட்ட சொக்காவை மாட்டிக்கிட்டு ஆளும் மூஞ்சியும். அண்ணா நீங்க என்ன கிளம்பலீங்களாண்ணா? இதோ கிளம்பிடுறேம்மா. சாவி இந்த மச்சி கிளம்புடா. அண்ணா பாய்ண்ணா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கண்ணா. சரிம்மா. வாவ், கடவுள் இவ்வளோ அழகா படிச்சுட்டு உங்க அழகை உங்களாலேயே பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டானே. கடவுளே, உனக்கு கருணை இல்லையா? எனக்கு தெரியும் நீங்கள் தெரியாமல் தான் அடிச்சிருப்பீங்கன்ட்டு. நான் உங்களை மன்னிச்சிட்டேன். டோன்ட் வரி. கண்ணு தான் தெரியாதுன்னு நினச்சேன். காட், இப்படி காது கேட்காம பண்ணிட்டியே. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்களை பத்திரமா கூட்டிட்டு. பார்த்து வர மாட்டேன் திண்டி. கண்ணை எங்கடா வச்சுட்டு போயிருந்தேன்? ஆளை பாரு நல்லா. அப்படியே போட்டனா இதில் நீங்க பஞ்சு டைலாக் வேறையா? போட்டோம். போதும், புரிஞ்சிச்சு. இனி எப்படி நான் நின்ன கண்டோ மவனே. பிரின்சி தெரிஞ்சவங்க தாண்டி. ஏன்டி இப்படி பார்க்குற? இல்ல காலையில பார்த்த அதே பிரின்சி தானான்னு பார்த்தேன். ஆனா பசங்க ரொம்ப பாவண்டி. அது வேற இது வேற. ஒன்னாம் தரம் பலூன் தரம் ஒரு நல்ல பிபி. வந்துடுங்க நோக்கம். நீவாடி என் தங்கம். உன்னை பார்த்தா எனக்கு ஒரு காமெடி தாண்டி ஞாபகம் வருது. மாடர்ன் ட்ரெஸ் போடுறவங்கள பார்த்து மயங்கிடாதீங்கன்னு சொன்னது. சென்னையில் இப்போ இருக்கிற வெதர் கண்டிஷனுக்கு சொட்டாடி போட்டு சுத்த முடியும். அதுவும் மாடர்ன் ட்ரெஸ் போகிறதுக்கு ரீசன்லாம் வெதர் தானே தவிர வேற ஒன்றும் இல்லையா? நம்பிட்டேன். நம்மளா போடி. அட்லீஸ்ட் தூங்குற ஒரு நேரமாச்சும் யாருக்கும் பதில் சொல்லாமல் நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கலாம்னு நினச்சேன். ஆனால் நீ வேற ஏண்டி? சரி அப்படியே போ. அண்ணா அவர் முன்னாடி மட்டும் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாத, ஓகேவா? என்ன உங்க அப்பா இன்னும் திருந்தலையா? பக்கத்துல மட்டும் படுக்காது, எனக்கு உடம்புல ஒரு மாதிரியே பண்ணுது. ஹோ, அப்ப ஏதோ நடந்துட்டு. ஏய் நீ திருந்தவே இல்லையாடி, போடி. ஹே, அப்படிலாம் உன்னை விட முடியாது. யாருன்னு சொல்லு. யாரு? அக்ஷயா? பரவாயில்லை. உனக்கும் லுங்கிக்கும் இப்படி ஒரு காம்பினேஷன் இருக்குன்னு எனக்கு அறிஞ்சிட்டாலும் மோளே. நீயும் அக்ஷய் நிஜமாவே ஃப்ரெண்ட்ஸா? ஆமா, அதுல என்ன உனக்கு சந்தேகம்? அவங்க 2 பேரை பத்தி என்கிட்ட சொன்னதே இல்லையே. பசங்க யார் தாண்டி பாஸ்ட பத்தி தான் லவ்வர் கிட்ட சொல்லியிருக்காங்க.
அப்படியே அவங்க முழுசா சொன்னாலும் நம்ம தான் அவங்க என்ன அர்த்தத்துல சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறதே இல்ல. நான்லாம் அப்படி கிடையாது, நீ மூடு. அதான் தெரியுமே, காலையில் நான் அக்ஷயனை கட்டி பிடிக்கும் போதே தெரிஞ்சது. என்னதான் நீ ஃப்ரெண்டா இருந்தாலும் அவன் ஆளு, அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். அதான் லவ். அதான் லவ்னு அப்படியே முழுசா சொல்ல மாட்டேன், பட் அதுவும் லவ் தான். சரி, நீ உங்களை பத்தி சொல்லு. அதை ஏன்டா கேட்குற? நாங்கள் 2 பேரும் ஒரே காலேஜ், ஒரே கிளாஸு, ஒரே பஸ்ஸு, ஒரே ஏரியா, ஒரே அப்பார்ட்மெண்ட்டுன்னு ஒன்றாவே தான்டா இருந்தோம். அப்போ நான் எங்கடா இருந்தேன்? எனக்கு தெரியாம எப்படி? நீங்கள் காலி பண்ணிட்டு போனதுனால தான்டா அவங்களே வந்தாங்க. அப்போ போற இடத்துலலாம் இதே வேலையா தான் இருந்திருக்க. உன்கிட்ட சொன்னேன் பாரு, போடா. உண்மையை சொன்னா கோவம் வந்துருமே. சரி, மேலே சொல்லு. காலேஜில் எங்களை எல்லாரும் லவ்வர்ஸ்ன்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஏன்? எப்போவும் ஒன்றாவே தான் இருப்போம். இதோ இந்த பில்லவும் பெட்டு மாதிரி. ஓ, அவ்வளோ க்ளோஸா? அதற்கு ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸ். பட் என்ன பண்ணுறது, எல்லாமே ஒரு சின்ன பிரச்சனத்தினால முடிஞ்சு போச்சு. அப்படி என்ன நடந்துச்சு? என்னடி நடந்துச்சு? அது வந்து என்னடா நடந்துச்சு? அப்புறம் என்னடா நடந்துச்சு? அவங்க பேரண்ட்ஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்காக பிரின்சி எங்கள் வீட்டில் விட்டு போயிருந்தாங்க. அப்புறம் அக்ஷய் அம்மாவும் ஒர்க் இருக்குன்னு வெளியே கிளம்பி போயிட்டாங்க. நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருந்தோம் தனியாக. அப்புறம் அம்மாவும் அப்பாவும் ஊர்லேருந்து வந்தாங்க. என்னை பார்த்து எதுக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. எனக்கும் அன்னைக்கு தலையெல்லாம் சுற்றுற மாதிரி இருந்துச்சு. அவங்க கேட்டுகிட்டே இருக்கும்போது திடீர்னு நான் வாமிட் எடுத்து மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அதுக்குள்ளயா? எப்படா? அப்புறம் அன்னைக்கு அவள் என்ன சொல்லி தொலைச்சானே தெரில. அவங்க அப்பாவும் அம்மா என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டாங்க. பெரிய பிரச்சனையாயிடுச்சு. ஓனர் வேறு இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருந்தால் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால் மறுநாள் காலையிலே வீட்டு காலி பண்ணிட்டு இங்கே வந்துட்டோம். மச்சி, வாழ்ந்துருக்க. சும்மாறா நீ வேற. அப்படி நீ உங்ககிட்ட என்ன சொன்ன? அக்ஷய் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொன்னேன். எல்லாம் ஏமாந்துட்டேன். நாம ஏமாத்திட்டு போயிட்டான். ஐயோ, என் கூட இருக்கும்போது இதான் ஃபர்ஸ்ட் டைம்னு சொன்னேன். நான் நல்லா மோசம் போயிட்டேன். ஏய், இப்போ நான் என்ன சொன்னேன்னு இப்படி அழுகுற? ஏய், போடி போ. ஏய், நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லடி. வேற எப்படி? நீங்க அன்னைக்கு தனியா இருக்கும்போது என்ன பண்ணீங்க? டேய், அன்னைக்கு நான் தாண்டா அவளுக்கு சமைச்சு கொடுத்தேன். அப்போ எதுக்கு நீ வாந்தி எடுத்த? அன்னைக்கு எனக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. அக்ஷய் தான் சமைச்சு கொடுத்தான். அதுக்கு தான் அவன் காரணம்னு சொன்னேன். போதுமா? நிஜமாவா? சத்தியமாயிட்டு. எனக்கு அப்பவே தெரியும் அவன் தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு. உன்கிட்ட போய் சொன்னான் பாரு, ஆளை பாரு, நல்லா சீத்தலை பாரு. மச்சி, உண்மையாவே நீ அன்னைக்கு சமைச்சு மட்டும் தான் கொடுத்தியா? எனக்கு தெரியும் மச்சி, நீ எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டேன்னு. அவள் அப்படி என்ன சொல்லியிருப்பா? எதுக்கு அவங்க அப்பங்கண்ணில் அவ்வளோ கொலவெறி? டேய் மச்சி, பொறாமல செத்து போயிட்டானா? ஐயோ மச்சி. மச்சான், என்னடா ഇത്? എൻ്റെ പേര് വിശാൽ. ഇനി എൻ്റെ നാട് കേരളമാക്കും. ആ പെൺകുട്ടി മനസ്സിലായി. ഞാൻ ഇനി മലയാളിയായി. ഇനി പ്രിൻസി ഉണ്ട് സ്നേഹിതയല്ല, എൻ്റെ സംസാരമാക്കും. മനസ്സിലായോ? എൻ്റെ ഗുരുവായൂരപ്പ. വരട്ടാ മോനെ. எந்த ஸ்டேட் கேரளமானோ, எந்த சிஎம் விஜயன் இவன் இனிமே என்னென்ன எழுதிய கூட்ட போறான்னு தெரியலையே. எனக்கு நீ வேணும்.
எனக்கு தெரியுங்க உங்களால் என்ன பார்க்காம இருக்க முடியாதுன்னு. வாட்? என்ன தெரியுதான்னு கேட்டுங்க. இவ்வளோ பக்கத்தில் இருக்க, இது கூடவா தெரியாது? செம்ம ஜோக்குங்க. அப்புறம் சிரிக்கிறேன். லைட் இருக்கா? நீங்கள் ஏதோ கேட்டீங்க, எனக்கு தான் அது தப்பாக கேட்டுச்சுன்னு நினைக்கிறேங்க. லைட்டர் இருக்கா? இருக்குங்க. இந்தாங்க. இது தெரியாமல் ஒரு தம் வேஸ்ட் பண்ணிட்டேனே. சே. நீங்கள் தம் அடிப்பீங்களா? என்னை பார்த்தா எப்படி இருக்கு? செம்மையாக இருக்கீங்க. கொஞ்சம் ஓவராக தான் போகிறோமோ? ஐயோ ஐயோ எரியுதே. எங்க என்னங்க பண்ணுறீங்க? ஐயோ போச்சு. என்னங்க எப்படி அடிச்சிட்டிங்களேங்க? ஐயோ தண்ணி. ஹலோ, என்ன தம்மு? காலைல இருந்து தம் வாங்க காசு இல்லாமல் பாத்ரூமில் உட்காந்து கஷ்டப்பட்டு காலை கண்ணை முடிக்கிறவங்க தாங்க தெரியும் தம்மோட அருமை. நான் அப்புறம் என்ன, அதான் எல்லாத்தையும் எரிச்சிட்டிங்களே. என்கிட்டயாச்சும் கொடுத்துருக்கலாம்ல. நானே எரிச்சிருப்பேன்னு சொன்னேங்க. நம்பிட்டேன். அவசரப்பட்டுமோ? சரிப்பா, அதனால இருக்க. இந்தா. திருத்தவே முடியாது. ஏங்க இப்படி பண்ணீங்க? உனக்கு சிகரெட் அடிக்க பிடிக்கும், எனக்கு எரிக்க பிடிக்கும். ஏன்? அதை சொல்கிற அளவுக்குலாம் நம்ம இன்னும் க்ளோஸ் ஆகலை. அப்போ எப்படி க்ளோஸ் ஆகுறதுன்னு சொல்லுங்க. உனக்கு வேற வேலையே இல்லையா? இல்லை வீடு தான் இல்லையா? எப்போ பார்த்தாலும் இங்கேயே சுற்றிட்டு இருக்க. எனக்கு யாருமே இல்லை, நான் மட்டும்தான். சாரி. அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை. ஐயோ பாவம். ஊரில் இருக்காங்க. வாடகை கொடுத்து தனியாக இருக்குன்னா அதுக்கு வேலைக்கு போகணும். அதில் எனக்கு விருப்பம் இல்லை. அதான் இங்கேயே அப்படியே போட்டோம். என்னங்க ஏமாந்துட்டீங்களா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லவே இல்லை. அப்படின்னா பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். அட சொல்லுங்க. எனக்கு தோணும் போதெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு சிகரெட் ஆச்சும் என் கையால் எரிச்சு போட்டுருவேன். அதனால் யாரோ ஒருத்தருக்கு போக வேண்டிய சிகரெட் போகாமல் இருக்கும்ல. அப்படி என்ன அக்கறை? அவங்களுக்கும் என்ன மாதிரி ஒரு பொண்ணு இருந்திருக்கலாம். அவங்க அப்பாவும் சிகரெட் பிடிச்சு இறந்து போயிருக்கலாம். அதனால் அந்த குடும்பம் அனாதையாக இருக்கலாம். அந்த குடும்பம் கடனால் கஷ்டப்படலாம். அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு சில பேர் பின்னாலே சுற்றி ட்ரை பண்ணலாம். இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். உங்கள் அப்பாவும் சாரிங்க. பரவாயில்ல விடுங்க, நான் சும்மா தான் சொன்னேன். என்ன, உங்களுக்கு மட்டும் தான் பேச தெரியுமா? இப்போ எதுக்கு என் பின்னாலே வர? ஒரே இடத்துக்கு தானே போகிறோம், அதான் சேர்ந்தே போகலாமேன்னு. என்ன டபுள் மீனிங்கா? கண்டிப்பாக இல்லை, ஒரே அர்த்தம் தான். ஃப்ரெண்ட்ஸ். விஷால், கை கொடுத்து பழகுங்க, அதுதான் ஈக்குவாலிட்டியா. பிரின்சி. தெரியுங்க. இவன் ஒருத்தன் கொஞ்ச நேரம் நிம்மதியா இருந்தா பொறுக்காதே. மா வரேன்டா. மா சொல்லு தம்பி. இந்தாங்கம்மா, இந்த மாதம் இவ்வளோ தான் காசு இருக்குது. முதல்ல அந்த ஆளுக்கு வாடகை கட்டுங்க. அப்புறம் கிளாஸில் எல்லோரும் ஃபீஸ் கட்டிட்டாங்கன்னு சொன்னீங்க, அதையும் கட்டிடுங்க. மிச்சத்தை வீட்டு செலவுக்கு வச்சுக்கோங்க, ஓகேவா? டேய், உன் செலவுக்குடா. அதெல்லாம் வேணாம்மா, நான் பார்த்துக்கிறேன்.
ஆமாம், நான் வேலைக்கு போகிறேன்னு சொன்னாலும் நீ விட மாட்ற. எனக்கும் ஆசைதாம்மா. ஆனால் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி கவர்மெண்ட் வேலைக்கு போகணும். அதான் எனக்கு வேணும். சரியா? அட போடா, அது எப்போ கிடைக்கிறது? நான் இப்போ வேலைக்கு போகிறது. ஏம்மா, என்னை படிக்க வைக்கிறதுக்காக நீங்கள் பிடிக்காத வேலையை செஞ்சீங்க. இப்போ பிடிச்ச வேலையை செய்கிறதுக்காக உங்களால் வெயிட் பண்ண முடியாதா? நான் சொன்னேன், நீ கேட்க மாட்ட. இந்தா 1000 ரூபா வச்சுக்கோ. மா, இந்த மாதம் நானே கம்மியாக தாம்மா கொடுத்துருக்கேன். பார்த்துக்கலாம்டா, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சொல்றி. எங்கடா இருக்க? வீட்டில் தான். என்னன்னு சொல்லு. அப்பா இன்னைக்கு லேட்டா தான் வருவாரு. கோயிலுக்கு போயிருக்காரா? அநேகமா நாளைக்கு தான் வருவாருன்னு நினைக்கிறேன். நிஜமாவா? உடனே வாயை பொளக்காத. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. கிளம்பி வா. சரி. வீட்டுக்கு இல்லடா. அப்புறம் மாலுக்கு போலாம். மாலுக்கா? எதுக்கு சுமி அங்கெல்லாம் போய் காசு வேஸ்ட் பண்ணணும்? அப்படி வரல. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம படத்துக்கு போகலாம். டிக்கெட்டு 190 ரூபா தான். ஆனால் பார்க்கிங் 1 ஹவருக்கு 50 ரூபா. படம் எப்படியும் முடியும் ஒரு 3 மணி நேரம் ஆகிடும். அப்புறம் அப்படியே ஷாப்பிங்கு, ஃபுட் கோர்ட்டு, அது இதுன்னு சுற்றி பார்க்க எப்படியும் 2 மணி நேரம் ஆகிடும். நான் என்ன சொல்கிறேன்னா சுமி, ஒரு கப்பல் படம் பார்க்க மினிமம் 500 ரூபா போதும். ஆனால் படம் பார்க்க மாலுக்கு போயிட்டு பாப்கார்ன் சாப்பிடாம எப்படி வருதுன்னு நீ கேட்ப. அதுக்கு ஒரு 700 ரூபா. பார்க்கிங் ஒரு 250 ரூபா, பெட்ரோல் ஒரு 200 ரூபா, அப்புறம் உனக்கு மேக்கப் திங்ஸ், ட்ரெஸ்ஸு, அது இதுன்னு வாங்கிறதுக்கு எப்படி ஒரு 2000 ரூபாச்சு ஆகிடும். மொத்தத்தில் 5 மணி நேரத்துக்கு 5000 ரூபாச்சு செலவாயிடும். இதெல்லாம் நமக்கு தேவையா? அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீ வீட்டிலே இரு. நான் வரும்போதே வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? அப்புறம் என்ன, ஜன்னல்லாம் சாத்திட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு. செருப்பு வரும். ஏய், அது இல்லடி. நானே மறந்தால் நீ சும்மா இருக்க மாட்டேன் போல. வேற என்ன? வேற என்ன, ஓடிடியில் நல்ல படத்தை போட்டோமா, பாப்கார்ன் சாப்பிட்டோமா, அப்புறம் இடையில கொஞ்சம் கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணோமா, அப்படியே ஜாலியாக இருக்கலாம். யாரு நீ? வீட்டுக்கு வந்தா இதெல்லாம் பண்ணுவ. இதை நான் நம்பணும். டேய் பொறுக்கி, நீ சொன்னதுல ஒன்னே ஒன்று மட்டும் தான் நடக்கும். என்னது? ரொமான்ஸ். வெறுப்பேதான் அக்ஷய். இப்போ எதுக்குடி இவ்வளோ டென்ஷன் ஆகுற? நீ வேணா நல்லா யோசிச்சு பாரு. நான் சொன்னாதான் கரெக்டாக இருக்கும். அது உனக்கு, எனக்கு இல்லை. இப்போ உனக்கு வரத்துக்கு விருப்பம் இல்லையா, இல்லை ஏன் கூட வரத்துக்கு இஷ்டம் இல்லையா? சுமி, நம்ம இன்னொரு நாள் போகலாமே. உனக்கு கடைசியாக நம்ம எப்போ வெளில போனோம் ஞாபகம் இருக்கா? மாடிக்கொண்டா போதும், வேற எதுவும் வேணாமே. நீ பேசுறது தப்பா இருக்குடி. அப்போ நீ செய்யறதெல்லாம் கரெக்டா? அவனை இதுக்கப்புறம் இங்கே வாங்கமான்னு கூப்பிடு, அப்போ இருக்கும் உனக்கு. ஏய், என்னடா மச்சான் கேக்குதா? சொல்றா. தடி வாயில என்னடா வச்சிருக்க? சத்தமா பேசண்டா. சொல்லி தொலைடா. மச்சி, தடிக்கிட்ட மாட்டீங்கடா. 1000 ரூபாய் கேக்குறாங்கடா. உங்ககிட்ட இருக்கா? மச்சி ஏதாச்சும் சொல்றா. ஹலோ ஹலோ. மச்சான் என்கிட்ட இல்லடா, நீ வேற யார்ட்டாச்சும் கேட்டுப்பாரு. மச்சான் என்னடா? காசு வேணும்டா. சரி, எங்க இருக்குன்னு சொல்லு. வடபழனி ஜங்ஷன்ல இருக்குடா, வரியா? வர வை. நம்ம கிட்ட காசு இருந்தா மட்டும் இவனுக்கு எப்படி தெரியுதுன்னே தெரியலையே. என்னம்மா, வீடு பிடிச்சிருக்கா? எங்களுக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இங்கே பாருங்கம்மா, மற்ற ஹவுஸ் ஓனர்ஸ் மாதிரி நான் கிடையாது. இந்த அட்வான்ஸே அதிகமாக வாங்கிட்டு வாடகை இஷ்டத்துக்கு போடுங்கிறதுக்கு. அதே சமயம் உங்களோட வாடகை பணத்தை வாங்கி தான் சாப்பிடுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. ஆனால் ஒன்று, நீங்கள் சொன்னதை சரியாக செய்கிறதும் ஒழுக்கமாக இருக்கிறதும் ரொம்பவே முக்கியம். அதெல்லாம் உங்களுக்கு எந்த சங்கடம் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேண்ணா. ஆகக்கூடாது. ம், ஒவ்வொரு முறையும் எல்லாத்தையும் என்னால் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதனால கவனமாக கேட்டுக்கோங்க. சொல்லுங்கண்ணா. எப்படி உங்களுக்கு இந்த வீட்டை பார்த்த உடனே பிடிச்சிச்சோ, அதே மாதிரி நீங்கள் காலி பண்ணி போனதுக்கு அப்புறமும் அடுத்து வர்றவங்களுக்கும் இந்த வீட்டை பிடிக்கணும்ல. அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறான், வேற ஒன்றும் இல்லை. இந்த சோத்துல ஆணி அடிக்கிறது, அப்புறம் கலர் கலராக ஸ்டிக்கர் ஒட்டுறது, நேரத்துக்கு வாடகை தராமல் இருக்கிறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. சரிங்கண்ணா. அப்புறம் உங்களுக்குன்னு தனி மீட்ரு, யூனிட்டுக்கு 8 ரூபா, தண்ணிக்கு மாசத்துக்கு 500 ரூபா ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ். இது போக சின்ன சின்ன பிளம்பிங் இஷ்யூ ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் தான் பார்த்துக்கணும். சரி. மா,
சாரு கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுக்குற 100 யூனிட்டும் கார்ப்பரேஷன் வாட்டரும் அவர்கிட்ட காசு கொடுத்து வாங்கணும்னு சொல்கிறாரு. கரெக்ட் தானே சார்? பேசாம இரு. உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்க கிளம்பலாம். இல்ல எங்களுக்கு ஓகே தானா. ம். அப்புறம் நீங்க வீடு காலி பண்ணி போகும்போது உங்க அட்வான்ஸ்ல இருந்து பெயிண்டிங் கிளீனிங் சார்ஜஸ் ஒரு 7000 ரூபாயை பிடிச்சிட்டு தான் கொடுப்பேன். சரி. அதே அக்ரிமெண்ட்ல சேர்த்துக்கோங்க. சரி. இது ஃபேமிலி இருக்கிற வீடு, அதனால கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்குங்க. ம். ஆள் இல்லாதப்போ ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாராவது கூட்டிட்டு வர்றது, அப்புறம் அது இதுன்னு வாங்கி வச்சுட்டு மாடியில கூத்தடிக்கிறது, இந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. புரியுதா? நீங்க ஒன்றும் பயப்பட வேணாண்ணா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி. ம். அப்புறம் நீங்க வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? சார் நாங்கள் ஹியூமன்ஸ் தான், ரெண்டுமே சாப்பிடுவோம் எங்கள் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நீங்க நல்லா சாப்பிடுங்க, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லையே. ஏன்னா கறி விற்கிற விலைக்கு நீங்க என்ன டெய்லியுமா வாங்கி சாப்பிட போறீங்க? இந்தாங்க சாவி, பார்த்து இருந்துக்குங்க, நான் வரேன். நம்ம வீட்ல கீழே தான் உட்காந்து சாப்பிடுவோம். நீ வேணா சோஃபாலே உட்காந்துக்கமா? ஆண்டி பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு, கீழே உட்காந்துக்கிறேன். இந்தாம்மா. நீ கறி சாப்பிடுவியாமா? சாப்பிடுவேன். நான் கூட எங்க உங்க அப்பாவுக்கு பயந்துட்டு நீ இங்க வருவியோ வரமாட்டியோன்னு நினைச்சேன். அப்பா கொஞ்சம் ஒரு மாதிரி தான், ஆனா நீங்க நினைக்கிற அளவுக்கு மோசமானவர் இல்ல. ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலம்மா. இட்ஸ் ஓகே ஆண்டி. நீ சாப்பிடு. போதும் ஆண்டி. மா டேய், ஏன்டா கத்துற? அம்மா இதுதாம்மா என் பையன், பேர் அக்ஷய். ஓ ஹாய். ஹாய். ஹாய்ங்க. இது ஓனர் பொண்ணுடா. நான் வாடகை கொடுக்கலான்னு மேலே போனேன், பார்த்தா அவங்க அப்பா எங்கேயோ வெளியே போயிருக்காராம். சாப்பிட்டியாமான்னு கேட்டேன். இல்லை ஆண்டி, இனிமேல் தான் யூடியூப் பார்த்து செய்யணுங்கிறா. அதான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். சரிம்மா. சரி வாடா, நீ வந்து உட்கார் சாப்பிட்லாம். இல்லைம்மா எனக்கு வேண்டாம், நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீ சொல்லி கேட்காம இருப்பனாமா? இந்த வரேன். சரி இரு, சாப்பாடு எடுத்து வரேன். நீ சாப்பிடுமா. டே, நான் உங்ககிட்ட காசு கேட்டேனா? இல்லை நீ காசு கொடுத்தா தான் கூட பார்ப்பேன்னு சொன்னா? பேசிக்கிட்டே இருக்கு, உட்காந்துக்கிட்டே இருக்கு. டேய் கத்தாதடா, வரேன். நேரத்துக்கு சாப்பிடுனா சாப்பிட்றது இல்லை, இப்போ வந்து கத்திட்டு. இந்தா சாப்பிடு. மா நீங்கள் சாப்பிடல? நீங்கள் சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்றேன். அவனுக்கு சேர்ந்து சாப்பிட்டாதான் பிடிக்கும், தனியாக சாப்பிட்டா பிடிக்காது. அதுதான். தெரியும் ஆண்டி. உனக்கு எப்படிமா தெரியும்? இப்போ நீங்க தான் ஆண்டி சொன்னீங்க. சரிம்மா. உனக்கு என்னடா சாப்பிடாமே போறது? ஆமா இல்லம்மா, யாரோ நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். உன்னை யாரா நினைக்க போறா? சரி சரி இரு, நான் தண்ணி எடுத்து வரேன், நீ சாப்பிடு. கத்தன அவ்வளவுதான் உனக்கு வலிக்குதுடி. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண கொண்டுட்டு போனேன். அம்மா பாத்திர போறாங்க, அமைதியா இரு. பாக்கட்டும். சின்னப்புடாதடா. விளையாடாத சுமி, அமைதியா இரு. ஓஹோ, அப்ப என்ன கூட்டி விடு. அதெல்லாம் முடியாது, ஃபர்ஸ்ட் நீ கிளம்பு. ஆண்டி, எனக்கு ஒரு ஆம்லெட். இதோ வரேம்மா. ஒன்றும் அவசரம் இல்லை ஆண்டி, பொறுமையாவே வாங்க. நான் கிளம்புறேன். நீ தானே சொன்ன வீட்டுல இருந்தா ஜாலியா இருக்கும்னு, அப்புறம் என்ன? அம்மாடி அம்மா. இந்தாம்மா, பார்த்து சூடா இருக்கு. ஆண்டி நீங்க படிக்கிறீங்கல்ல? ஆமாம்மா, அது எப்படி உனக்கு தெரியும்? என்ன ஆண்டி, ஒரே வீட்டில் இருக்க போறோம், இது கூட தெரியல எப்படி? என்னம்மா சொல்ற? ஒரே அபார்ட்மெண்ட்ல இருக்கோம்ல, அதுதான் சொல்றாங்க. அப்படிதானங்க? கரெக்ட். சரிம்மா, சரி சாப்பிடுங்க. ஆண்டி கொடுங்க, நான் கழுவுறேன். இல்ல இல்ல, நீ போ, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல, கொடுங்க, நான் கழுவுறேன். அட உனக்கு எதுக்குமா இதெல்லாம்? ஐயோ, தினமும் நீங்க தானே கழுவுறீங்க, இன்னைக்கு ஒரு நாள் நான் கழுவுறேன். என்ன இந்த பொண்ணு சொல்றதே கேட்க மாட்டேங்குது. மா, என்னம்மா தனியா சிரிச்சிட்டு போயிட்டு இருக்க? ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காடா. உனக்கு பிடிச்சிருக்காமா? இந்த பிள்ளைய பிடிக்காம இருக்குமாடா?
ஐயோ ஆ? டேய் நீ யோசிக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அப்பா சாமி, அந்த வீட்டை காலி பண்ண வச்ச மாதிரி இந்த வீட்டையும் காலி பண்ண வச்சிடாத, என்னால முடியல. ஓகே ஓகே Pani sa sa ni sa ri sa sa ni sa ga ri ma ga ri sa ni sa ga ri ma ga ri sa pani sa sa ni sa ri sa sa ni sa ga ri ma ga ri sa ni sa ga ri ma ga ri sa oh 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 en bodai nida ஹாய்ங்க. என்னடா இன்னும் ஆளை காணுமேன்னு பார்த்தேன். என்ன எதிர்பார்க்குற அளவுக்கு உங்களை யோசிக்க வச்சிருக்கேன்னு நினச்சா கொஞ்சம் பெருமையாக தான் இருக்கு. கொஞ்சம் பொறுமையாக போகலாம்ல. எனக்கு வேற வேலை இல்லை பாரு. அப்போ வாங்களேன், நம்ம வண்டியிலே போகலாம். எதுக்கு? உன் கூட சேர்ந்து நானும் போலீஸ்ல மாட்டி ரோட்ல நிக்கிறக்கா? எப்போல இருந்துங்க என்ன ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க? லைசன்ஸ் இல்லாத கூடல எப்படி நான் நம்பி வர்றது? யார் சொன்னா இல்லைன்னு? அதெல்லாம் இருக்குங்க. ஓ, அப்ப இது திருட்டு வண்டியா? சொந்தமா காசே இல்லாம இஎம்ஐல வாங்கினது. ஐயே. அப்போ இன்சூரன்ஸும் இருக்குங்க. அப்புறம் எதுக்குற அன்னைக்கு ஃபைன் கட்ட காசு இல்லாம ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தேன்? ஒரு நாள் நீங்க மாட்டுங்க, அப்போ புரியும். எல்லாமே இருக்கும், ஆனா அவங்களுக்கு கேட்கறதுக்கு புதுசு புதுசா நிறைய கேள்வியும் இருக்கும். லைசன்ஸ் இருந்தா ஆர்சி புக் இருக்கான்னு கேட்பாங்க, இன்சூரன்ஸ் இருந்தா ஹெல்மெட் இருக்கான்னு பார்ப்பாங்க, நம்பர் பிளேட் கரெக்டா இருந்தா டபுள் மிரர் கரெக்டா இருக்கான்னு பார்ப்பாங்க. இதுவும் பத்தலனா ஒன் வே, ஹை ஸ்பீடு, அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி ஃபைனை போட தான் பார்ப்பாங்க. கரெக்டு தானே? இதெல்லாம் இருந்தால் தான் வண்டி ஓட்ட முடியும், இல்லைனா ஃபைன் தான் போடுவாங்க. எல்லாம் நம்ம சேஃப்டி தானே. ஊருக்கு புதுசுல அதான் தெரில. இப்போ என்கிட்ட ஹெல்மெட் இல்லை, ஃபைன் பே பண்ணிட்டு பில்லு வாங்கிட்டேன். அதுக்கப்புறமும் நான் ஹெல்மெட் இல்லாமல் சுற்றினா தப்பு இல்லையா? தப்பு தான். அதுதான் கிடையாது. அந்த பில்லை வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஹெல்மெட்டே இல்லாமல் சுற்றுவேன். இப்போ சொல்லுங்க, அவங்க ஃபர்ஸ்ட் சேஃப்டி தான் பார்க்குறாங்களா? நீ சொல்றதும் கரெக்டு தான். தேங்க்ஸ். நம்மளுக்குள்ளே எதுக்குங்க தேங்க்ஸ்லாம்? ஐயோ, ஹாய் சார். கட்டப்பா பார்க்குற பார்வையே சரியில்லை, நம்ம அப்புறம் மீட் பண்ணலாம். பாய். அப்போ நான் கிளம்புறேங்க. கட்டப்பா இருறா, நான் போயிட்டு காலங்க எனக்கு கூப்பிட்டு வரேன். பிரின்சி, ஒரு நிமிஷம். நாங்கள் கௌரவமாக வாழ்ந்துட்டு இருக்கோம், எங்களை அவமானப்படுத்திடாத. உங்க கௌரவத்தை எதுக்கு நாங்க சுமக்கணும்? இல்ல, அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா அது உங்ககிட்ட இருக்கிறது தானே கரெக்டு. அதுக்காக தான் சொன்னேன். உன் அம்மா தான் அண்ணன் அப்பான்னு யார் சொல்லியும் புரிஞ்சுக்காம எங்களால அவமானப்படுத்திட்டு போயிட்டா. நீயாவது புரிஞ்சுக்கோ. நான் என்ன புரிஞ்சுக்கணும்? இப்படி கண்டவன் கூட பைக்ல வந்துட்டு இருந்தா உன்னை யார் எதுவும் கேட்க மாட்டாங்க. மூர்த்தி வீட்டு பொண்ணு என்ன பண்ணா தெரியுமான்னு ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு ஒண்ணு பேசுவாங்க. அதெல்லாம் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது. எனக்கு ஆண்டர் சர்டிபிகேட் தேவையில்லை. எனக்கு அது வேணும். அதுதான் என்னோட அடையாளம், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே. புரிஞ்சுதா? உன் அம்மா பண்ணிட்டு போன அசிங்கத்தை மறக்கிறதுக்கும் மறைக்கிறதுக்குமே இவ்வளவு வருஷம் ஆச்சு. திரும்பவும் என்ன அதுக்குள்ள தள்ளிடாதமா? ஓ,
சாக்கடை இங்கே தான் அடைச்சிட்டு இருக்கா? ச்சே. இல்லை சார், இங்கே தான் சாக்கடை அடைச்சிட்டு இருக்கு. அதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். நிஜமாதான் சார். உங்களுக்கு ஸ்மெல் வரல? ஏன் பிரின்சி உனக்கு வரல? இவ்வளோ பக்கத்துல இருந்தா பிஞ்சங்கன வேறான்றிக்கும். சரிங்க தம்பி, சரி பண்ணிடலாம் சுத்தமா. ஓகே சார். ஏண்டி வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? அவர்கிட்ட போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. தேங்க்ஸ்டா. ஓ, தேங்க்ஸ் சொல்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டீங்க. ஓகேங்க. ஓவரா சீன் போடாத. எங்க பழைய மாதிரி என் கூட பேசாம போயிருவியோன்னு ரொம்ப பயந்துட்டேன். எத்தனை வருஷம் பேசாமல் இருந்தாலும் பார்க்காம இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே தான் இருக்கும். புரிஞ்சுதா? வா. மா மா, எவ்வளோ நேரமாக தேடிட்டு இருக்கேன். இங்கே என்ன பண்ணுறீங்க? என்னண்ணா வர சொல்லிட்டு அமைதியாவே இருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயங்களா? என்ன அவசரம்? கொஞ்சம் பொறுமையா இருங்க. எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கீங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலையே. இத பாருங்க, உங்களுக்கே புரியும் நான் உங்களை எதுக்கு வர சொன்னேன்னு. சும்மா சொல்லக்கூடாது. ரொம்ப தெளிவா இருக்கா உங்க பையன். ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி என் பையன் இல்லைங்க. ஒருவேளை அவங்க ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம்ல. நீங்க பேசுறத பார்த்தா இதெல்லாம் நீங்க சொல்லிதான் உங்க பையன் பண்றான் போல. நீங்க எங்களை தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இல்ல, இப்பதான் எனக்கு தெளிவா புரியுது நீங்க யாரு, உங்க பிளான் என்னன்னு. நல்ல வசதியான குடும்பம், வீட்டுக்கு ஒரே பொண்ணு, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி மயக்கிட்டா இருக்கிற எல்லா சொத்தையும் மொத்தமா நீங்களே சொந்தம் கொண்டாடலாம். அப்படித்தானே? எங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம்லாம் இல்லை. நிறுத்துமா. பொம்பளையாச்சுன்னு பொறுமையா பேசிக்கிட்டு இருந்தா ஏட்டிக்கு போட்டி பேசிக்கிட்டே இருக்க. அப்படியே நீங்க சொல்றது உண்மையா இருந்தா என் பையன் ஒன்னும் உங்க பொண்ணை கட்டாயப்படுத்தி கூட்டு போலையே. உண்மையெல்லாம் இப்ப வருது இல்ல. ஆத்தாளு மகனுமா சேர்ந்துக்கிட்டு என்ன நாடகம் மாட்டியாடுறீங்க? நிறுத்துங்க, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. உங்களுக்கு என்ன மரியாதை? இங்க பாருமா, என் பொண்ணே விருப்பப்பட்டு வந்திருந்தாலும் உன் பையனுக்கு தெரிய வேணா உங்க தராதரம் என்னன்னு. ஒண்ணுமே இல்லைனாலும் உங்க ரோஷத்துக்கு ஒன்றும் குறைச்சலே கிடையாது. ஆனா இதே மாதிரி மறுபடி நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்க மாட்டேன். ஆமா, உனக்கு இருக்கிறது ஒரே பையன்ல? இருக்கணும்ல. கிளம்புங்க. ஒரு நிமிஷம். ஆமா, உன் பையன் மட்டும்தான் இப்படியா இல்ல நீயும் யாரையாச்சும்? டேய் அக்ஷய். அரடே, வாங்க மாப்ள, உட்காருங்க. நானே உங்ககிட்ட பேசலான்னு இருந்தேன். வயசுல பெரியவராச்சேன்னு அமைதியா இருந்தா என்ன வேணா பேசுவீங்களா? என்னடா பண்ணுவ? என்ன பண்ணணும் மாப்ள? நீங்க என் அம்மா கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. உனக்கெல்லாம் என்னடா தகுதி இருக்கு என் பொண்ணு கூட பேசுறதுக்கு? ஆமா, உனக்கெல்லாம் வேற வேலையே இல்லையாடா? அது சரி, உன் அம்மா சரியா இருந்தா தானே நீ சரியா இருப்ப. நீயே உன் மாமனாரோட சொத்துல தான் மரியாதையா வாழ்ந்துட்டு இருக்க. என்னமோ நீ சம்பாரிச்ச மாதிரி ஓவரா பண்ற. இதுக்கப்புறம் எங்க அம்மா கிட்ட அப்படி பேசுன. சுமி, அவரு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் எங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாதேன்னு. இப்போ மேல கை வைக்கிற. அவர் என்ன பண்ணாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. உனக்கு தான் எதுவும் தெரியாது. நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்ததை எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு வீடியோ எடுத்து அவருக்கு அனுப்பிட்டாரு. ஆனா எங்க அப்பா கொஞ்சம் கூட கோவப்படாம பொறுமையா என்ன ஏதுன்னு என்கிட்ட விசாரிச்சு உங்க அம்மா கிட்ட வந்து நம்ம விஷயத்தை பத்தி பேசுறேன்னு சொன்னாரு. உண்மை என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்க சுமி. போதும் அக்ஷய், இவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ணுவேன்னு நினைக்கல. உன்னை போய் எப்படி லவ் பண்ணன்னு தெரியல. இங்க பாரு, எனக்கு எங்க அப்பாவோட கௌரவம் தான் முக்கியம். நீங்க இருந்து வெளியே போ. சுமி, உனக்கு அவரை பத்தி தெரியல. சரி விடுமா, அவர் ஏதோ கோவத்துல பேசிட்டாரு. அவரை போய் பா,
அவன் எப்போ உங்க மேல கை வச்சானோ அப்போல இருந்து அவனுக்கு எனக்கு எந்த சம்மதமும் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. வெளியே போடான்னு சொன்னேன். போ. சரி விடுமா, என் பொண்ணு என்ன புரிஞ்சுக்கிட்டா, அது போதுமா, எனக்கு அது போதும். ச்சே, நான் சொல்ல வர்றதை அவ கேட்கவே இல்லடா. அவங்க அப்பா நல்லா டபுள் கேம் ஆடிட்டான். உனக்கு மட்டும்தான் கோவம் வருமா? அவளுக்கு வராதா? அதானே, அவரை நீ விட்டுறக்கூடாது. ம் அம்மா அழுததை பார்த்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மச்சான். புரியுதுடா. சுமிக்கும் அப்படிதானே இருந்திருக்கும். அவன் முன்னாடி அவங்க அப்பா மேல கை வச்சா. சரி விடு, பார்த்துக்கலாம். எது சுமி கல்யாணத்தியா? என்ன சொல்ற நீ? நீ போனதுக்கு அப்புறம் என் மாமா சுமி கிட்ட பேசிட்டு இருந்தா நான் கேட்டேன். அவ உங்களை வீட்டை விட்டு அனுப்ப வேண்டான்னு சொன்னான். அதுக்கு அவரு, அதை எப்படிமா அனுப்புவேன், இருந்து உன் கல்யாணத்தை பார்த்து நல்லா சாப்பிட்டு வாழ்த்திட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் இந்த மொய் சுமி என்ன சொன்னான்னு கேட்டுங்க. சொல்லு பிரின்சி. உங்க இஷ்டம்ப்பான்னு சொன்னான். என்ன திரும்ப என்னவா இருக்கும்? என்ன மச்சி, எப்படி பேச்ச பார்க்கலான்னு யோசிக்கிறியா? ஆமா மச்சி, ஆனா அவ கூட இல்ல. அப்புறம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம்? அவ அப்பா. அவங்க அப்பா தான் முதல்ல கரெக்ட் பண்றேன். ஆமா மச்சி, அவங்க அப்பனை கரெக்ட் பண்ணி எல்லாரும் சமன் புரிய வச்சு அவர் வாயாலே என்ன மாப்பிள்ளன்னு கூப்பிட வைக்கிறேன். அப்புறம் சுமி கழுத்துல தாலியை கட்டுறேன், அவங்க அப்பனை தாத்தா வாக்குறேன். நல்ல வேலை அவங்க அம்மா இல்ல, ஆயா வாக்கிருப்பான்னு சொன்னங்க. இவன் வேற. எப்படியோ நம்ம ரூட் கிளியர். லூசு. ஐயோ, நெய் குழந்த மாதிரி இருக்காளே.